இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் வீட்டுக்கு போகலை. அதனால் இங்கே கேரளாவிலேயே வீட்டிலேயே போகி பண்டிகை கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக இங்கே பிளாஸ்டிக்லாம் வந்து எதுவுமே கொளுத்த மாட்டாங்க. தேவையில்லாத துணியெலாம் வந்து கொளுத்த மாட்டாங்க. அதெல்லாம் அதை வந்துலாம் வாங்குறதுக்காகவே மாதம் மாதம் இங்கே ஆளுங்க வருவாங்க. அதனால் வீட்டில் தேங்காய் மட்டைலாம் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து வச்சு கொளுத்தி தான் இன்றைக்கி நான் போகி பண்டிகை கொண்டாடினேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சோறு செய்யறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு அரிசி வந்து நார்மலாக கடையில் வாங்குகிற இந்த குண்டரிசி தான் வந்து சேர்ப்பேன். நான் இன்றைக்கி வந்து மட்ட அரிசியும் சேர்த்து வந்து சோறு செஞ்சுருந்தேன். ஏன்னா மட்ட அரிசி மட்டும் தனியாக செய்யும் போது சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், பட் ஆனால் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் ரெண்டும் சேர்த்து வந்து செய்யும் போது அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது டிஃப்ரெண்ட்டு. தண்ணி நல்லா கொதிச்சிருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரிசி போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபனு இட்லி தான் செஞ்சுருந்தேன். தொட்டுக்க தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். சோறுக்கு குழம்பு மஞ்சள் பூசணிக்காய் குழம்பும், வீட்டில் பொரியல் செய்யறதுக்கு காய்கறி எதுவும் இல்லாததால் இன்றைக்கி மாங்காய் இருந்தது, அதனால் சம்மந்தி செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.